என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கேட்டிருந்தாங்க. அக்கா மூட்டை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாஷ் பண்ண துணி தான். இது வந்து இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோல்டிங் அப்படி அப்படியே மடிச்சு மடிச்சு வைக்காம, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற துணியை வச்சு மூட்டை கட்டி காமிங்க அக்கா. ஷால்லையும் அப்புறம் இந்த மாதிரி சாரிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்தா கமெண்ட்ஸ் பண்ணாங்க. சரி நம்மளும் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலும் புடவையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு சாரி, இது வந்து கிரேப் மெட்டீரியல் சாரி. இது வந்து நான் வந்து 4ஆ மடிக்கணும். நார்மலா நம்ம சாரிலாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி தான். இதை வந்து அப்படியே 4ஆ மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு காட்டணும். ஃபர்ஸ்ட் இதை நான் மடிச்சு காமிச்சிடுறேன். எல்லா சாரிலையும் கட்டலாம். காட்டன் சாரி இதுலலாம் கூட கட்டலாம். இதெல்லாம் இதுல வந்து டைட்டா முடிச்சு போட்டோம் அப்படின்னா முடிச்சு வந்து டைட்டா நின்றுடும். கொஞ்சம் ரொம்ப டைட்டா போடாம இதுலலாம் வந்து கொஞ்சம் லூஸா போட்டுடலாம். அதுக்கப்புறம் காட்டன் சாரிலாம் கொஞ்சம் வந்து டைட்டா போடலாம். அது ஈஸியா ஊற்ற முடியும். இதை வந்து இந்த மாதிரி சாரி எப்படி மடிப்போம் அதே மாதிரி ஒரு 4 மடிப்பா மடிச்சுப்போம். மொத்தம் 4 தான் வரணும். பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை அப்படியே கீழே போட்டோம் அப்படின்னா அது மேல நம்ம துணியெல்லாம் போட்டு பண்ணலாம். இருங்க, இது சாரி நான் மடிச்சுட்டேன். இப்போ வந்து ஷால் மடிச்சு காமிக்கிறேன். அதே மாதிரிதான் ஷாலும். இது வந்து சாரி. இப்போ வந்து ஷால் நான் வந்து இது வந்து காட்டன் ஷால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷால்ல கூட அதே சேம் மெத்தட் தான். இதுவும் வந்து 4ஆ மடிச்சுக்கிட்டோம். ஆனா சாரியில வந்து நிறைய துணி போட்டு கட்டலாம். ஷால்ல வந்து கொஞ்சம் துணி தான் போட முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம லுங்கிலாம் இருக்கு பார்த்தீங்களா, ஜென்ஸோட லுங்கிலாம் இருக்கும், அதுலலாம் போட்டு கூட கட்டலாம். நான் வந்து மேலேருந்து வரும்போது நம்ம காய வச்சு எடுத்துட்டு வரல துணியை, லுங்கி ஷாலு புடவை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதுதான் போடுவேன். மோஸ்ட்லி வந்து நான் ஷாலில் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா லுங்கியில் கட்டுவேன். ஏன்னா சாரி அதிகமாக நான் வந்து போட மாட்டேன்றதுனால. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கோங்க. இது வந்து 2ஆ மடிச்சாலே போதும் ஷால். ஏன்னா வந்து 4ஆ மடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால ஷாலை வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கலாம். 2ஆ மடிச்சுட்டு இதுல போடலாம். 4ஆலாம் இதுல மடிக்க முடியாது. அதே மாதிரி 1ஆவும் வச்சு நம்மளால பண்ண முடியாது. 2ஆ மடிச்சு பண்ணலாம். ஏன்னா இது வந்து சின்னதுன்றதுனால இதை வந்து நம்ம வந்து 2ஆ மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கலாம். இது 2ஆ மடிச்சிட்டோமா, கூடவே லுங்கியும் இருக்கு. லுங்கியும் காட்டுது. அதே மாதிரி நான் நைட்டிலாம் கட்டுவேன். இந்த பாருங்க, இந்த நைட்டியை கூட போட்டு கட்டிட்டு இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணி நைட்டிலையும் கட்டலாம். அது இல்லாம லுங்கி பாத்தீங்கன்னா அப்படியே தான். லுங்கி இருக்கு. இது லுங்கி ஜென்ஸ் எல்லாமே வேர் பண்ணுவாங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த லுங்கி வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா 2ஆலாம் மடிக்க மாட்டோம். ஆல்ரெடி இது ஃபோல்டு பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், நாங்க வந்து இதை அப்படியே போட்டு கட்டிட்டு வருவோம். இந்த சாரி ஷால் எல்லாத்தோடுமே இந்த லுங்கி தான் பெஸ்ட். ஏன்னா மடிக்கிற வேலைலாம் கிடையாது. எடுத்து இப்படி போட்டு துணியை போட்டு வச்சோமா அவ்வளோ கட்டணுமான்னு இருக்கும். சரி வாங்க நான் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்றது. வாங்க நான் இப்போ வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்றேன்.
இந்த மாதிரி தான் முச்சு போட்டணும். அவ்வளோதான், நம்ம கட்டி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.